வர்தா புயல் கடந்து ஒரு வாரமாகியும் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் அதன் சுவடுகள் இன்னும் முழுமையாக மறையவில்லை. ஒரு சில இடங்களில் இன்னும் மின் விநியோகம் சீராகவில்லை. தமிழக அமைச்சர்கள் நேரடியாக களத்தில் இறங்கி நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்தியுள்ளனர். ஒரு வாரம் கடந்த பிறகும் கூட சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்கள் வர்தா புயல் பாதிப்பிலிருந்து இன்னும் முழுமையாக மீளவில்லை. ஆயிரக்கணக்கான மரங்களும் மின்கம்பங்களும் புயலில் சாய்ந்ததால் போர்க்கால அடிப்படையில் நிவாரணப் பணிகள் நடந்தாலும் ஒரு சில இடங்களில் இன்னும் மின் விநியோகம் சீராகவில்லை. ஆவடியில் மின் விநியோகத்தை சீரமைக்க கோரி பொதுமக்கள் திடீரென மறியல் செய்ததால் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புயல் நிவாரணப் பணிகள் குறித்து திருவள்ளூரில் எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி, மாஃபா பாண்டியராஜன் உள்ளிட்ட 7 அமைச்சர்கள் பல்வேறு துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர். புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நேரடியாக ஆய்வு செய்த அமைச்சர்கள் மக்களிடம் நேரடியாக குறைகளை கேட்டறிந்தனர். புயலால் சுமார் 15,349 மின்கம்பங்கள் பழுதடைந்துள்ளன. அதேபோல 116 மின்மாற்றிகள் பழுதடைந்துள்ளன. இதில் இதுவரை 10,116 மின்கம்பங்கள் சரி செய்யப்பட்டிருக்கின்றன. 73 மின் மாற்றிகள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன. குடிநீரை பொறுத்த வரைக்கும் நகராட்சி, பேரூராட்சி பகுதியில் முழுமையாக வழங்கப்பட்டு வருகின்றது. தலைநகர் டெல்லி சென்று பிரதமரை சந்திக்க உள்ள முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தமிழகத்திற்கு புயல் நிவாரண நிதி தருமாறு வலியுறுத்த உள்ளார். முதலமைச்சர் கேட்கும் நிவாரணத்தை பிரதமர் தருவார் என்றும் தமிழகத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தர மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நிச்சயமாக நம்முடைய பிரதமர் தமிழகத்தினுடைய, குறிப்பாக சென்னையை தாக்கியிருக்கக்கூடிய வார்தா புயல் பாதிப்புக்கு என்ன தேவையோ அது நிச்சயமாக செய்வார்கள். நம்முடைய தரப்பிலிருந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உள்துறை அமைச்சர்கிட்ட நம்ம பேசியிருக்கிறோம், மற்ற அமைச்சர்கள்ட்ட பேசுகிறோம். இவர்கள் பேசிட்டு வந்த பின்னாடி தேவை ஏற்படும் போது பிரதமர்களிடம் நாம் பேசுவோம். வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களில் வேரோடு சாய்ந்த மரங்களை அகற்றும் பணி இரவு பகலாக நடைபெறுகிறது. உணவு, குடிநீர் போன்ற நிவாரணப் பொருட்களை வழங்கும் தமிழக அரசு நோய் தொற்றுகளை தடுக்க சிறப்பு மருத்துவ முகாம்களும் ஏற்பாடு செய்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.